வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திமுகவிலிருந்து விலகும் முக்கிய புள்ளி, அதாவது 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வியை தழுவும் என்று தென் மாவட்ட நிர்வாகிகள், நெல்லையைச் சேர்ந்த திமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகள் கூண்டோடு திமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. கடந்த 4.5 ஆண்டுகால திமுகவின் ஆட்சியில் தென் மாவட்டங்களில் பிரச்சாரத்திற்கு சென்றால் அப்பகுதி மக்கள் இதுவரை என்ன நலத்திட்ட உதவிகள் முழுமையாக செய்துள்ளீர்கள், எத்தனை நபர்களுக்கு தென் மாவட்டங்களில் வந்துள்ளது என்பதை வெள்ளறிக்கையாக வெளியிட முடியுமா என்று கேள்விக்கு மேல் கேள்வியாக பிரச்சாரங்களின் பொழுது தற்பொழுதே பேச ஆரம்பித்து விட்டார்கள். இனியும் திமுகவில் இணைந்து செயல்படுவது சாத்தியமில்லை. அது மட்டுமல்ல, முக்கிய பதவிகள் அனைத்தும் வாரிசுகளுக்கு வழங்கப்படுவதும், இதுவரைக்கும் நாங்கள் போஸ்டர்களை ஒட்டுவதும் கிளை நிர்வாக பொறுப்புகளில் மட்டும்தான் இருக்கிறோம். உயர் பொறுப்புகளில் திமுகவிற்கு வரவே முடியவில்லை. வாரிசுகள் ஒரே ஆண்டில் 2 ஆண்டில் முக்கிய பொறுப்பிற்கு வந்துவிடுகிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் கைகட்டி நிற்கக்கூடிய நிலைமையும் உருவாகியுள்ளது என்ற விரக்தியிலும் தற்பொழுது தென் மாவட்ட மிக முக்கியமான நிர்வாகிகள் கூண்டோடு திமுகவில் இருந்து வெளியேற திட்டமிட்டுள்ளதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னமும் 4 மாதங்கள் மட்டும்தான் உள்ளது. இப்பேற்பட்ட சூழலில் திமுகவில் இருந்து கூண்டோடு தென் மாவட்ட நிர்வாகிகள் விலகினால் அது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தும். திமுக சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றியிருந்தாலே போதும், மக்கள் நேரடியாக திமுகவிற்கே வாக்குகளை செலுத்தியிருப்பார்கள். ஆனால் திமுக சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றியதா என்று பார்த்தால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இதுவரைக்கும் திமுக மக்களுக்கு நன்மை செய்ததாக போலியாகத்தான் விமர்சனங்களை முன்வைக்கிறது. உண்மையாகவே தமிழக மக்களுக்கு திமுக செய்த நன்மை என்ன என்று பார்த்தால் அது கேள்விக்குறியாகத்தான் இருப்பதாகவும் தென் மாவட்ட திமுகவின் நிர்வாகிகள், குறிப்பிட்ட அரசியல் கட்சியின் வாரிசுகள் திமுகவில் உயர் பொறுப்புகளுக்கு சென்று அவர்களுக்கு நாங்கள் கைகட்டி பதில்களை கூறுவது எங்களுக்கு சரிபடவில்லை என்றும், நாங்கள் கூண்டோடு திமுகவில் இருந்து விலகுவதாக முக்கிய புள்ளி தெரிவித்துள்ளார். யார் என்ன என்பது வரக்கூடிய வீடியோக்களில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். இவர்கள் தாவேகாவில் இணைய உள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. தென் மாவட்டங்களில் திமுக தோல்வியடைந்தால் நிர்வாகிகளை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ஸ்டாலின் கூறியதை அடுத்து இவ்வாறான முடிவுகளை எடுத்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது.